கோல்டுக்கு எகெயின்ஸ்டா நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வருது. எகெயின்ஸ்ட் கோல்டு என்ன பொறுத்தவரையும் தங்கம் வந்து என்னால் அதை வந்து முதலீடாக கருத முடியாது. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கோல்டு ரிலேட்டடா உங்களுக்கு கம்மியா தான் வருது அப்படின்றப்ப வரவே இல்லை. ஏன்னா வந்து நீங்களும் பாசிட்டிவா பேசவே இல்லை. என்னால் ஏற்றுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து இது தப்பு அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அவரை ஏற்றுக்க முடியும்? எனக்கு வந்து என்னடா அது இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. வாய மூடுறா. ஒருத்தன் வந்து என்ன போட்டிருக்கான், கிளி ஜோசியம் செய்கிறவங்கலாம் இங்கே உள்ள வந்திருக்கேன். ஒருத்தன் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கனால போச்சுன்னா மொத்தமாக போச்சு. யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா? இப்போ இவங்க யாருமே வாயை திறக்கலை அப்படிங்கிறனால அவங்கெல்லாம் நல்லவங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு இந்த காஷன் சொல்கிறதுனால அப்படி பார்த்தா எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி. மியூச்சுவல் ஃபண்ட்லேயே என்ன பிரச்சனைன்னா, நான் பணம் போடுறேன், அது வந்து நிஜமாக கொடுப்பானா மாட்டானா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க மேல வந்து அதிகமா வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க ஏன் கோல்டுக்கு எதிராக இருக்கீங்க? நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கனால உங்களுக்கு அந்த கமிஷன் வரும், அதனாலதான் நீங்க கோல்டுக்கு எகெயின்ஸ்டா நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வருது. ஆக்சுவலி எதனால அப்படி? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி. அண்ட் எஸ்பெஷலி கோல்டு ரிலேட்டட் அப்படின்னதுன்னா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வந்தது கிடையாது, எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னதுன்னா, நான் வந்து சில விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஐ ஹாவ் கிரியேட்டட் வெல்த் ஃபார் மை செல்ஃப். நான் வந்து சில விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே விஷயத்தை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணால் என்ன மாதிரி நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சதுனால நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து ஒவ்வொருத்தரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன். அதாவது ஐ கால் மை செல்ஃப் அஸ் அ ஃபினான்ஷியல் டீச்சர். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னதுன்னா உங்களுடைய நீண்டகால இலக்குகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு எஜுகேஷன், மேரேஜ், ரிட்டையர்மெண்ட், ஆர் ஏதாவது ஒரு கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நான் பார்த்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். லாங் டேர்மில் வந்து அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கத்தினால கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அந்த ரீசன்னால தான் நான் வந்து தங்கத்துக்கு எதிரானவனா எல்லாருக்கும் தோன்றேன். நானுமே சொல்கிறேன், ஐ எம் ஆல்வேஸ் எகெயின்ஸ்ட் கோல்டு. என்ன பொறுத்தவரையும் தங்கம் வந்து ஒரு சிறந்த முதலீடு கிடையாது. தங்கம் வந்து ஒரு ஆபரண பொருளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்னால் அதை வந்து முதலீடாக கருத முடியாது. இதுதான் வந்து ரீசன். ஓகே, இப்போ என்னன்னா சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கோல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு கம்மியாக தான் வருது அப்படின்றப்ப வரவே இல்லை. ஏன்னா வந்து நீங்களும் பாசிட்டிவாக பேசவே இல்லை, அதுதான் ஒரு காரணம். இல்லை, பாசிட்டிவாக பேசலை. இப்போ அதாவது என்னென்னா, நான் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது யாருமே அதை எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம்னா, நான் தங்கத்தை பற்றி இதே எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் வேணும்னா, தங்கம் சிறந்த முதலீடு, சூப்பர், நிலம் வாங்க, இது சூப்பர் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறத விட எது உங்களுக்கு நல்லது, அது இனிஷியல் பீரியடில் அது உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் மைண்ட் வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்குது. புதுசாக ஒரு சேஞ்சஸை வந்து நம்மளுடைய எந்த ஒரு சேஞ்சுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்குள்ள ஜாயின் பண்ணிருக்கீங்க, பண்ணிவிட்டு ஒரு 10 நாளைக்கு நீங்கள் முன்னாடி வந்ததுனால ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கீங்க. 11ஆவது நாள் நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன், நான் ரோவில் உட்காந்துச்சு. உடனே நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? எழுந்துருது என்னோட இடம் சொல்லுவீங்களா இல்லையா? அதாவது என்னென்னா, ஜஸ்ட் பிகாஸ் யூ கேம் ஏர்லி நீங்கள் உட்காந்துட்டீங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கேன், எனக்கு உட்கார்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் மைண்டு வந்து என்னென்னா, நான் உட்காந்துட்டு இருக்கேன் இல்லையா, அது என்னுடைய இடம். ஸோ எந்த ஒரு சேஞ்சையுமே ஒத்துக்க முடியாது. ரெண்டாவது, நமக்கு வந்து தங்கத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களை யாருமே எதுக்கு போய் தங்கத்தில் போய் முதலீடு பண்ணிங்கன்னு உங்களை யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க. நிலத்தில் போட்டிங்கன்னா யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு முதலீடு, தெரிஞ்ச முதலீடு, அதுக்கு வந்து ஒரு சோஷியல் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து இது தப்பு அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அவரை ஏற்றுக்க முடியும்? என்னால் ஏற்றுக்க முடியாது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வரப்ப சில விஷயங்கள் நீங்கள் யோசிச்சதெல்லாம் இருக்கும் இல்லையா, எதனால் இந்த ஒரு கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை யோசிக்க வச்ச ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கா? இல்லை, நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸை பொறுத்தவரையும் இனிஷியல் பீரியடில் எனக்கு வந்து என்னடா அது இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. என்னை விட எங்கள் ஃபேமிலியில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் என்ன சார் இப்படி கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா நான் வந்து சில
செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்த உடனே அவங்கெல்லாம் எல்லாரும் சொன்னது ஒன்றே ஒன்று வந்து என்னென்னா, இந்த கமெண்ட் பக்கம் மட்டும் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரொஃபஷன்லேயோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணவே முடியாது. அதனால அந்த கமெண்ட்ஸை பற்றி நீங்கள் பார்க்காதீங்க. பட் ஈவன் தென் எப்பயாவது நான் பார்ப்பேன். ஸோ என்னென்னா ஸ்லோலி ஐ மெச்சூரிங். அதனால அந்த கமெண்ட் வந்ததுன்னா அவங்களுக்கு தெரியல. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த தெரியலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? இஃப் யூ ரியலி வாண்ட், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, ரெண்டே ஆப்ஷன். எனக்கு தெரியல, ஆனால் இவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இல்லையா சார், நான் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்களே, என்ன எதனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் முன்னுக்கு அப்படின்ட்டு நீங்கள் இஃப் யூ கம் ஃபார்வர்டு அப்படின்னதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து அதனால் பெனிஃபிட் அடையலாம். வாய மூடுறா, நீ வந்து ஒருத்தன் வந்து என்ன போட்டிருக்கான், கிளி ஜோசியம் செய்கிறவங்கலாம் இங்கே உள்ளே வந்திருக்கேன். ஒருத்தன் வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தெய்வ மகன் சொல்கிற மாதிரி, சார் வர பிடிச்சி ஜெயிலில் போனங்க அப்படின்னா. ஸோ எனக்கு வந்து அது மோர் தென் அதுக்குனால எனக்கு வருத்தத்தை விட எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இல்லை என்டர்டெயின்மெண்ட் இல்லை, தட் இஸ் ஹவ் பீப்புள் ஆர் பிஹேவிங் லைக் தட். ஸோ இது வந்து என்னென்னா ரொம்ப இது நான் என்னென்னா அவ்வளோ தூரம் கமெண்ட்ஸை பற்றி ரொம்ப பெருசாக இது பண்ணல. ஸோ இல்லை, கமெண்ட் மாட்டக்கு வரட்டும். அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே, நல்ல விஷயத்த சொல்லிகிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு வந்து பீப்புள் வில் சேஞ்ச். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த முதலீடு அப்படின்னு வரப்ப, இப்போ மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறவங்க டக்குன்னு வந்து தங்கத்தில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய ரிஸ்கெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க ரிஸ்க்கை விட கோல்டில் இருக்க ரிஸ்க் வந்து கம்மி தான். ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க அதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறப்ப, அதில் கொஞ்சம் கூட ஒரு பாசிட்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது இல்லையா? தங்கத்துடைய முதலீடுன்னு எடுத்துங்க, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுன்னு எடுத்துங்க. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிகிட்டே வராங்க, ஒரு 5 வருஷம் போட்டிருக்காங்க, அது ஒரு கணிசமான தொகை வந்திருக்கு. லேட்டஸ்டே ஒரு 5 lakhs அல்லது 10 lakhs வந்திருக்கு. இப்போ அவருக்கு வந்து ஒரு தேவை வருது, கார் வாங்கலாம் அல்லது ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு முன்பணம் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கலாம். அப்போ வந்து என்னென்னா அந்த பணத்தை எடுத்து அவர் யூஸ் பண்ணுவாரா இல்லையா? பண்ணுவார். இதே இது தங்கத்தில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருக்காரு, நெக்ஸ்ட் 5 yearsஸாக பண்ணியிருக்காரு. லெட்டஸ் அஸ்யூம் அதுவுமே வந்து ஒரு 5 லட்சம் 4 லட்ச ரூபாய் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 4 லட்ச ரூபாயை அதை விற்று அவங்க ஒரு காருக்கு முன்பணமோ இதுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்போ இங்கே வந்து எமோஷ்னலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா, அந்த தங்கத்தை விற்றோம் அப்படின்னதுன்னா நான் எதையோ லூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வருது. when it comes to mutual fund, it's a piece of paper, it's a promissory note, அவ்வளவுதான். அதில் வந்து you cannot touch and feel, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு டிட்டாச்சாக இருக்கும். அதனால அது க்ரோ ஆயிடுச்சா அதை யூஸ் பண்ணிக்கிறோங்கிறோம். இப்போ நம்ம வந்து தங்கத்தையே நீங்கள் சேர்த்து வைக்கிறவங்க யாருமே விற்கலை அப்படின்னதுன்னா, தங்கம் நிறைய இருக்குது, அதோடைய வேல்யூ நிறைய இருக்குன்னு சொல்லலாம். பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா அது என்ன பிரயோஜனம்? ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி, ஆனால் அதில் நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கனால போச்சுன்னா மொத்தமாக போச்சே அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு வரப்ப அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதாவது என்னென்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க், அதில் இருக்கக்கூடிய ரிவார்ட், அது தெரிஞ்சு தான் நம்ம அதிலேயே வந்து இறங்கணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து வாட் இஸ் த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரையும் ரிஸ்கே கிடையாது அப்படிமே. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரிஸ்க். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது எய்தர் வி லூஸ் ஃபுல்லி ஆர் பார்ஷியலி. ஓகே, கரெக்டாக ஒன்று போகிறோம், அது ரிஸ்க்குப்பா அப்படின்னதுன்னா நம்ம நினச்ச அவுட்கம் வராமல் இருக்கும். கரெக்டாக, அல்லது நான் நினச்சது ஒன்று பட் கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. ஸோ எய்தர் யூ ஆர் பார்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஆர் யூ ஆர் அன்சக்ஸஸ்ஃபுல். தட் இஸ் கால்டு ரிஸ்க். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஏன் ரிஸ்க் கிடையாது அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஒன்லி வாலடைல் இன்வெஸ்ட்மெண்ட். வாலடைல் அப்படின்னதுன்னா, நீங்கள் போட்ட பணம் ஆகலாம், ஆனால் டைம் கொடுத்தீங்கன்னா அது மேலே வந்துடும். அப்படியே இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபாய் உள்ளது இன்றைக்கி 80 ரூபாய் ஆச்சு, நாளைக்கு 70, 60, 50ன்னு 0 ஆகவே ஆகாது. இம்பாசிபிள். அது மாதிரி 100 வந்து 80 அல்லது 70, அந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் 100 வந்து 50 ரூபா கூட ஆச்சு. பட் அடுத்த 2 இயர்ஸில் அது எல்லாமே ரெக்கவர் ஆகிடுச்சு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த ரிஸ்க் ஃபேக்டர்? இங்கே வந்து இந்த வாலட்டிலிட்டியை வந்து நீங்கள் ரிஸ்க்குன்னு கருதுனீங்கன்னா அது ரிஸ்க்கு இல்லை, திஸ் இஸ் ஹவ் த வே ஆஃப் லைஃப் அப்படின்னதுனா கிடையாது. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, மார்க்கெட்னா இப்படி தான் இருக்கும், கீழே வந்ததுன்னா என்ன பண்ணணும், பணம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் பணம் போடணும், எக்ஸ்ட்ரா இல்லையா
பேசாமல் காமாக இருக்கணும். எனிஹோ ஐ எம் நாட் கோயிங் டு பெனிஃபிட் இம்மீடியட்லி, அது வந்து இன்னும் 5 years 10 years லாங் டேர்மில் இருக்குது அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் எனக்கு இருக்குது. அல்லது நான் வந்து ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஐ கீப் எஜுகேட்டிங் த பீப்புள். ஓகே, அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த விஷயம் இல்லை. அதனால ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கிடையாது. இட் இஸ் ஒன்லி a volatile. பட் எல்லாரும் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு அந்த ஒரு ஸ்லோகன் பார்க்கறதுனால பீப்புள் ஆர் இது. அப்படி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு ப்ரைஸ் ஏறி இறங்குதா இல்லையா? யாராவது ஒருத்தர் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்களா? தங்கம் விற்கிறவங்க தங்கமும் ஏறி இறங்கிட்டே இருக்கா இல்லையா? எப்போதுமே ஏறிட்டே இருக்கா? இறங்கவும் இறங்குதில்லை. தங்கம் விற்கிறவங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரேட்டு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஃபர்கெட் அபவுட் திஸ் டூ. எல்லாருக்கும் பிடிச்ச ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து 3 yearsக்கு முன்னாடி 8% 9% ரிட்டர்ன் கொடுத்தது போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு 7% தான் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி 9% கொடுத்த ரிட்டர்ன் நவ் இட் இஸ் ரெடி ஃபார் மெச்சூரிங். இப்போ நீங்கள் என்ன நீங்கள் மைண்டில் இருந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க. இன்றைக்கி வந்துட்டு ஓகே இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு போடும்போது இப்போ என்னது 7% தான் இன்ட்ரெஸ்ட் தரேங்கிறேன். அப்போ பேங்க் என்ன சொல்லணும்? ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா? இப்போ இவங்க யாருமே வாயை திறக்கலை அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் நல்லவங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு இந்த காஷன் சொல்கிறதுனால நம்ம வந்து அதை இது பண்ணுறோம். அப்படி பார்த்தா எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி எல்லாத்துலேயுமே ரிஸ்க். இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பைக்கில் போனால் ரிஸ்க்கு, காரில் போனால் ரிஸ்க்கு. ரோட்டில் யாரோ ஒருத்தன் நடைபாதையில் இருக்கான் அல்லது அங்கே படுத்துட்டு இருக்கான், அங்கே எவனோ ஒருத்தன் வண்டியை ஏற்றி அவன் சாகிறான். ஸோ ரிஸ்க் இஸ் எவ்ரிவேர். அதனால் இதில் என்ன ரிஸ்க்குங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இட் இஸ் ஒர்த் கன்சிடரிங். அதுதான் என்னுடைய வியூ. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது இப்போ கோல்டுன்றது வந்து ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் அப்படின்னால அதை விற்கிறதுக்கு வந்து மனசு வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு அந்த மோகம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஈவன் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்பேரிட்டிவ்லி அதை வந்து டச் அண்ட் ஃபீல் இல்லாததுனால அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஓரளவுக்கு பீப்புள் ஆர் செல்லிங். பட் டிஜிட்டல் கோல்டில் வந்து என்னென்னா இன்னும் நம்ம ஆளுங்களுக்கு வந்து அதில் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்லேயே என்ன பிரச்சனைனா, நான் பணம் போடுறேன், அது வந்து நிஜமாக கொடுப்பானா மாட்டானா. நீங்கள் வந்து போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ரிடம்ஷன் கொடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் பணம் போட்டுகிட்டே இருக்கீங்க, ஒரு 5000 ரூபா பணம் ரிடம்ஷன் போடுங்க, வருதா இல்லையான்னு பாருங்கள். இட் இஸ் கம்மிங். ஓகேயா? அப்போ அது மாதிரி செக் பண்ணிக்கலாம். அதே வந்து டிஜிட்டல் கோல்டு இல்லைன்னா அவன் வந்து ஓகே உங்களுக்கு இவ்வளோ கிராம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து யூ கேனாட் டச் அண்ட் ஃபீல். வேறஸ் ஆர்னமெண்ட் கோல்டில் நீங்கள் தொட்டு பார்க்கலாம், சென்டிமெண்ட் இருக்கு, டச் அண்ட் ஃபீல் இருக்கு. நீங்கள் போட்டு இன்னொருத்த காமிக்கலாம், இங்கே பாருப்பா எல்லாத்தையும் நான் அது வாங்கியிருக்கேன் இதெல்லாம் சொல்லலாம். டிஜிட்டல் கோல்டில் நான் எத்தனை கிராம் வாங்கியிருக்கேன்னு யார்ட்டையும் நீங்கள் காமிக்க முடியாது. ஸோ அதனால வந்து ரிலேட்டிவ்லி ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து சார் ஆல் செட் அண்ட் டன் எனக்கு ஒரு அலோகேஷன் கோல்டில் தான் வேணும், அதை நான் யூஸ் பண்ணிக்கல பரவாயில்ல அப்படின்னு சொன்னதாங்கன்னா டெஃபினட்டாக டிஜிட்டல் கோல்டு ஆர் ETF அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து கோல்டு ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் வந்து ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணலை, ஸ்டில் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் கோல்டுனா அது தாராளமாக பண்ணலாம். டைமண்ட், ரோஸ் கோல்டு இந்த மாதிரி விஷயங்களும் அதிகமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாமா நம்ம ஃபர்ஸ்ட்? இல்லை, அது முதல்ல ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஒரு இது கார்டு கொடுக்குறாங்களே, கொடுக்குறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்,